ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியில் நடப்பு கல்வி ஆண்டுக்கான புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்ட நிலையில் உணர்ச்சி பொங்க வைக்கும் வகையில் மாணாக்கர்களின் உரையும் அரங்கேறியது. அது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்காக புதுமை பெண் தமிழ் புதல்வன் ஆகிய 2 சாதனை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் 2025-26 கல்வி ஆண்டிற்கான இவ்விரு திட்டங்களின் தொடக்க விழா சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற்றது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற கருப்பொருளில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. கல்வி 8ஆம் இடத்தில் இருந்த ஓர் இருண்ட காலம். ஏக்கத்தை மட்டும் வைத்துக் கொண்டு படிப்பை எட்டி பிடிக்க தமிழ்நில முயற்சித்த ஓர் போராட்ட காலம். நிகழ்ச்சியின் சாராம்சத்தை பிரதிபலிக்கும் வகையிலான மாணாக்கர்களின் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்திழுக்க அரசின் சாதனைகளை விளக்கும் காணொலியும் நிகழ்ச்சிக்கு மேலும் அழகூட்டியது. எட்டா கல்வி எல்லோருக்குமான கல்வியாய் மாறிய பொற்காலம் நம் காலம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் பயன்பெற்று வரும் குழந்தைகளும் சமையலராக இருக்கும் அவர்களது தாய்மார்களும் மேடையேற்றப்பட்ட நிலையில் மழலை செல்வங்கள் தங்களுக்கு உணவிட்ட முதல்வரை அப்பா என்று விழித்ததும் பெற்ற பிள்ளைகள் வயிறார உண்டு மகிழ்வதை பற்றி அம்மாக்கள் கண்ணீருடன் நன்றி தெரிவித்ததும் காண்போரை நெகிழ வைத்தது. அப்பா தானே எங்களுக்கு சாப்பாடு போட்டீங்க, நாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கோம். 100 நாள் வேலைக்கு தான் எங்க அம்மா போறாங்க. ஆனா எங்க அம்மா தினமும் சாப்பாடு வச்சுட்டு போவாங்க, நாங்க சாப்பிட மாட்டோம். அதனால எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்காது, சுறுசுறுப்பாவும் இருக்க மாட்டோம். இப்ப காலை உணவு இருக்கிறதுனால நாங்க ஆரோக்கியமாவும் இருக்கோம், சுறுசுறுப்பாவும் இருக்கோம், நல்லா படிக்கவும் முடிகிறோம். இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால நானும் IAS ஆக விரும்புறேன். பேசுங்க. இல்ல, நான் 100 நாள் வேலைக்கு தான் போறேன். பிள்ளைய கேர் எடுத்து பார்க்க முடியாது. கேர் எடுத்து பார்க்காதனால உடம்பு முடியாம போயிடுச்சு. இப்ப அந்த ஹெல்த் பவர் கொஞ்சம், இம்யூனிட்டி கொஞ்சம் நல்லா அதிகமா இருக்கு. நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்று வேலை வாய்ப்பை பெற்ற மாணவி ஒருவர் தனது முதல் மாத ஊதியத்தை சர்ப்ரைஸாக தன் தந்தையிடம் வழங்கிய நிகழ்வும் ஏழ்மையிலும் தன் தந்தை எப்படி படிக்க வைத்தார் என கண்ணீருடன் விளக்கியதும் அரங்கில் இருந்தவர்களை கண் கலங்க வைத்தது. லைஃப்ல எனக்கு யாருமே அவ்வளவு சப்போர்ட் பண்ணதே இல்லை, அப்பா மட்டும்தான். அப்பா 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 எல்லா விஷயத்துலயுமே அப்பா தான். ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லயும் சரி, இதுதான் நீங்க, நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், நான் இதுதான் படிக்கணும் அப்படி சொல்லிட்டேன்னா அப்பா மறுப்பே சொல்ல மாட்டாங்க. நீ படி, நான் படிக்க வைக்கிறேன், என்னால முடியும் முடியும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலே யாருன்னா அப்பா மட்டும்தான். ஸோ அப்பா, அம்மா, தங்கச்சி, இவங்க 3 பேர் தான் என்னோட லைஃப் ஃபுல்லாமே. ஸோ அப்பா நான் நல்லா பார்த்துப்பேன். ஒரு பையனா ஒரு பொண்ணா எல்லாமே இருந்து அப்பா அப்பா அம்மா அம்மான்னு தான் சொல்லுவாங்க என்னைய தங்கச்சியும். ஸோ இன்னொரு அம்மாவா என் அப்பா நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன். ஸோ அப்பா எதுக்குமே கவலைப்படக்கூடாது. ஸோ அப்பா என்னோட மாசம் சம்பளம். என் மகளை படிக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க, பொட்டை படிக்க வைக்காதான்னு சொன்னாங்க. நான் எல்லாத்தையும் மீறி என் பொண்ணு நல்லா படிக்கும், என்னை நம்பி இருக்கக்கூடாது, அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற உறுதியாக இருந்தேன். அதே மாதிரி உறுதிப்படுத்திட்டான் என் மகா. அரசு பள்ளியில் பயின்ற மாணவி ஒருவர் ஜப்பானுக்கு சென்று பயிற்சி பெற்று ஜாப்பனீஸில் முதல்வருக்கு நன்றி கூறிய நிகழ்வும் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. தேங்க்ஸ் சொல்ல முடியுமா ஜாப்பனீஸ்ல? கண்டிப்பா முடியும். உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது கூட பேசலாம். ஓகே. こんにちは皆さん。私は去年12月タマナル政府のおかげで日本に行ってインターンシップしました。その結果就職することもできました。そのような珍しい機会をくださったタマナル政府と CM さんに私の心からどうもありがとうございます。அரசின் திட்டங்கள் பற்றி உணர்ச்சி பெருக்குடன் பேசிய இயக்குனர் தமிழரசன் படிப்பின் முக்கியத்துவத்தை விளக்கினார். கல்விக்காக எப்பவுமே நம்ம முன்னாடி நிக்கணும். சொல்லுவாங்க, சச்சின் தெண்டுல்கர் படிச்சாரா, இளையராஜா படிச்சாரா, இல்ல ரஹ்மான் படிச்சாரான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்பாதீங்க, அப்படி ஜெயிச்சவங்க 100 பேர் தான். படிச்சதுனால ஜெயிச்சவங்க தான் இங்க அவ்வளோ பேர் இருக்கும். நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸப்ஷனல் எப்பயுமே எக்ஸாம்பிள் ஆகாது. முதல்வர் அந்த ஏவில சொன்னதுதான், படிங்க படிங்க படிங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு தடவை சொல்றேன், படிங்க.
அரங்கம் அதிர முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் சிறப்பு விருந்தினரான தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் நிகழ்ச்சி அரங்குக்குள் நுழைய வந்திருந்த சிறப்பு அழைப்பாளர்கள் உரையாற்றி வந்தனர். புதுமை பெண் திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற மாணவி ஒருவர் அந்த தொகையை சேர்த்து வைத்து தனது தாய்க்கு செவித்திறன் கருவி வாங்கி தந்ததாக கூறியதும் அதை கேட்டு அவரது தாய் எழுந்து நின்று கண்ணீர் விட்டு அழுததும் அரங்கில் இருந்தவர்களை உணர்ச்சி பெருக்கில் ஆழ்த்தியது. எங்க அம்மாக்கு காது கேட்காது, அதனால எல்லாரும் சொல்லுவாங்க, காது கேட்காதுல்ல, எதுக்கும் உன் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்க, இது இப்படிதான் அப்படிதான் வயசான காலத்துல இப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப லேட்டா பிறந்தது என்னோட தப்பு இல்லைல்ல, அதனால இந்த இதெல்லாம் எப்படியாவது மாத்தணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலியமா நான் தினம் மாசம் மாசம் வர அந்த காசுல 100 ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாசம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன். அந்த மிஷின்னால இப்ப எங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு ஸ்கீம்னால எனக்கு எங்க அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா படின்னு சொல்றீங்க, கண்டிப்பா படிக்கிறேன். நான் படிச்சு இதே மாதிரி என் அம்மாவுக்கு கண்டிப்பா காது ஆபரேஷன் பண்ணுவேன். வீட்டில் கடும் எதிர்ப்பையும் மீறி கல்வி பயின்று தாம் கணித ஆசிரியராக வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்திய மாணவியை அழைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாணவியை வாழ்த்தி தனது பேனாவை பரிசளித்ததுடன் அவரை உச்சி முகர்ந்து ஆசீர்வதித்தது அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. என்னோட படிப்புக்கு தேவையான நோட்டு புக்கு எல்லாத்தையுமே இந்த ஸ்கீம் மூலமா வர காசனால என்னாலே வாங்கிக்க முடியுது. நான் யாரையும் போய் கையேந்தி எனக்கு காசு தாங்க, இது மாதிரி நோட்டு வாங்கணும் புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். மேக்ஸ் டீச்சர் ஆகணுன்றதா என்னோட மிகப்பெரிய ஆசையே. டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா? மேத்ஸ் டீச்சர். எஸ் சார். மேத்ஸ் டீச்சர். எஸ் சார். வாங்க, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். கல்வியில் சிறந்து விளங்கும் மாணாக்கர்களை வாழ்த்தி மகிழ்ந்த சிவகார்த்திகேயன் ஒவ்வொரு மாணவர்கள் பேசியதும் தனக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருந்ததாகவும் தானும் கஷ்டப்பட்டு தான் படித்ததாகவும் கூறினார். தாம் சினிமா துறையில் இருந்தாலும் அது கைவிட்டாலும் தமக்கு தைரியம் கொடுப்பது தாம் வைத்திருக்கக்கூடிய 2 டிகிரி மட்டும்தான் என்றும் சிவகார்த்திகேயன் கூறினார். நான் இந்த நிகழ்ச்சியையும் இந்த திட்டங்களையும் வாழ்த்துறதுக்காக தான் வந்தேன். ஆனா இந்த மேடையில இவங்க எல்லாம் பேசின கதைகள் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனை உண்டு பண்ணியிருக்கு. இங்க இருந்து திரும்ப போகும் பொழுது இன்னும் லைஃப்ல சிறப்பா செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. அப்படிதான் இருக்கு இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கதைகளும், இவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும். ஸோ ஒரு தலைமுறையில ஒருத்தர் படிச்சா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றத நான் என் குடும்பத்துல இருந்து பார்த்திருக்கேன். எங்க அப்பா அவங்க வீட்டுல இருந்த வசதிக்கு அவர் நினைச்ச படிப்பை படிக்க முடியல, கிடைச்ச படிப்பு தான் படிச்சாரு. அவர் 1 டிகிரி வாங்கினாரு. ஆனா அவருடைய பையன் என்ன 2 டிகிரி படிக்க வச்சாரு, பிஇ எம்பிஏன்னு. நான் பிஇ எம்பிஏ படிச்சதுக்கும் இப்ப செய்யற துறைக்கும் சம்பந்தமே இல்லை. நீ படிச்சது வேற, ஆனா நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்பவும் எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை, இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சவாலானது, சினிமா இண்டஸ்ட்ரி. அதுவும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் எந்த ஒரு துறைக்குள்ள நுழையிறதே ரொம்ப அசாத்தியமான விஷயம். அப்படி அந்த துறைக்குள்ள நுழைஞ்சு அங்க சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம், என்கிட்ட 2 டிகிரி இருக்கு, இங்க இருந்து அமிச்சிட்டீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாது என்னால பொழைச்சிக்க முடியும் அப்படின்றதுதான். அரசு பள்ளியில் படித்துவிட்டு நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து மருத்துவர், பொறியாளர்கள் என பல்துறையில் சாதித்த மாணவர்கள் மேடையேற்றப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து நடப்பு கல்வியாண்டுக்கான புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தை 2 மாநில முதலமைச்சர்களும் இணைந்து தொடங்கி வைத்தனர். கல்வித்துறைக்காக சேவையாற்றியவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டதோடு பல சிறப்பு விருந்தினர்களின் உரையுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.